இறைவன் மிகப்பெரியவன். ஜபலுர் ரஹ்மா என்று வரலாற்றில் படித்த அந்த இடத்தை கண்ணால் காண்கிறோம் என்பது எத்தனை பெரிய பரிதவிப்பு. இதோ ஒரு அடையாளத்தை வைத்திருக்கிறார்களே, மலையின் உச்சியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கு வந்தார்கள், இங்கு தங்கியிருந்தார்கள் என்ற செய்தியும், இங்கெல்லாம் நடந்தார்கள், இங்கெல்லாம் பேசினார்கள் என்ற செய்தியும் எத்தனை பெரிய பரிதவிப்பு. கட்டுப்படுத்தவே முடியாத கலக்கத்தோடு தான் இதை அணுக முடிந்தது. நாம் எப்போது நம் நபிகளாரை காணப்போகிறோம் என்ற பரிதவிப்பை தவிர்க்கவே முடியாமல் ஜபலுர் ரஹ்மாவை நெருங்கி அங்கே இருந்து படிப்பினைகளை பெற்றுக்கொள்ள இதோ சுபஹானல்லாஹ். ஜபலுர் ரஹ்மா என்ற உலகத்தின் பொக்கிஷமான ஒரு இடம், அரபாவினுடைய ஹஜ்ஜினுடைய அமல்கள்ல முக்கியமான ஒரு இடம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கு தங்கினார்கள். திருக்குர்ஆனுடைய கடைசி பகுதி இங்கு கொடுக்கப்பட்டு, நான் குர்ஆனை முழுமைப்படுத்தி விட்டேன் என்று அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்தியை தந்து அதை முழுமைப்படுத்தி தந்த இடம் சுபஹானல்லாஹ். அரபாவினுடைய இடங்களில் இன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரிய 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 பேருரை, இறுதி பேருரை, அரபா உரை என்ற ஒன்றை தந்துள்ளார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இந்த மலையில் இருக்கக்கூடிய ஒரு கல்லாகவாக இருந்திருக்க கூடாதா என்று மனம் இயங்கத்தான் செய்யும். தண்ணீரை கட்டுப்படுத்த முடியாமல் பார். இந்த செய்தியை பதிவு செய்யக்கூடிய ஆற்றலை வல்லரசனிடம் கேட்டு இந்த செய்தியை பதிவு செய்கிறோம். இதுல எல்லா மக்களுக்காகவும், இந்த காணொலியை பார்த்துக் கொண்டிருப்பவர்கள் எல்லோருக்காகவும், உலக மக்கள் அனைவருக்காகவும், பலஸ்தீன் மக்களுக்காகவும், இஸ்லாம் என்ற தளத்தில் என்று போராடி கொண்டிருக்கக்கூடிய முஸ்லீம் என்ற ஒரே காரணத்திற்காக பல சூழ்ச்சிகளில் சிக்கி பலவேறு கடினங்களை அனுபவித்துக் கொண்டிருப்பவர்களுக்காக இங்கிருந்து துவா செய்கிறோம். யா அல்லாஹ், குர்ஆனின் வெளிச்சங்களுக்கு நீ தந்து விடுவாயாக. எங்கள் உள்ளத்தில் நீ குர்ஆனை முழுமைப்படுத்தி தருவாயாக. குர்ஆனை முழுமைப்படுத்தி கொடுத்த இடம் இது என்ற சத்தியத்தை நம்பி கேட்கின்றோம். நாங்கள் உயிரினும் மேலாக எங்கள் நபிகளாரை நேசிக்கும் பாசத்தின் பெயரால் கேட்கின்றோம். நீ எங்கள் நபிகளாரின் மீது வைத்த நேசத்தின் பெயரால் கேட்கின்றோம். யா அல்லாஹ், எங்களுக்கு குர்ஆனின் வெளிச்சத்தை முழுமைப்படுத்தி தருவாயாக. குர்ஆனினுடைய சத்தியத்தை எங்கள் உள்ளத்திற்கு நீ வசப்படுத்தி தருவாயாக. கருணையாளர்கள் செல்லம் கருணையாளர். நிச்சயமாக அந்த குர்ஆனுடைய சத்தியத்தை நமக்கு இறைவன் வழங்குவான் என்ற நம்பிக்கையோடுதான் பலவீனப்பட்ட மனிதர்கள்னா நிறைய நெகட்டிவிட்டி உள்ள இருக்கு. இது எப்படி தூய்மை செய்யறது அப்படிங்கிறது நமக்கு இன்னும் முழுசா தெரியல. ஆனாலும் கூட நாம் நம்முடைய இறைவனை நம்பி இந்த துஆவை செய்யணும். பாவங்களை மன்னிக்க கேட்கிறோம், குர்ஆன் சத்தியத்தை கேட்கிறோம், குர்ஆன் வெளிச்சத்தை கேட்கிறோம். அரபா பேருரை, இறுதி பேருரை அப்படின்னு எடுக்கும்போது, நான் இஸ்லாத்தை குறித்து ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கும் போது, ஷஹாதா சொல்றதுக்கு முன்னாடி காலகட்டங்களிலே அந்த அரபா பேருரையுடைய அந்த இறுதி பகுதி அதை குறித்து ஆராய்ச்சி செய்து அதிலிருந்து பெண் விடுதலை சார்ந்து, பெண்ணியம் சார்ந்து, பெண்களுக்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன எடுத்து கொடுத்தாங்கன்றதை மட்டும் என்னோட முதல் பதிவுல நான் செஞ்சிருப்பேன். கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளுக்கு முன்பாக அப்படின்னு நான் ஞாபகப்படுத்தி பாக்குறேன். அல்ஹம்துலில்லாஹ், இறைவன் மிகப்பெரியவன். ஒவ்வொரு பெண்ணும் அமானிதமாக கொடுக்கப்பட்டவள். எனவே உங்களுடைய மனைவியை நீங்கள் மிக பாதுகாப்பு, மிக கண்ணியத்தோடு பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள். கண்ணியம் மிக்கவன் எவனோ அவன் தன் மனைவியை கண்ணியப்படுவார். ஈசபுத்தி கொண்டவனை உணவன் தன் மனைவியை நம்ம உயிரினும் மேலாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் உங்களிடத்தில் அமானிதமாக கொடுக்கப்பட்டவர்கள், இந்த அமானிதங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், இந்த அமானிதங்களை பேணிக் கொள்ளுங்கள். அவர்களுக்குரிய பாலியல் வன்கொடுமைகளுக்கு எதிரான பரப்புரையை 75 நாட்கள் செய்துவிட்டு இந்த இடத்தை வந்து நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். யா அல்லாஹ், பெண்களை நீ பாதுகாத்து வைப்பாயாக, அவர்களை பாதுகாப்பதற்குரிய கருவியாக எங்களை ஆக்கி தருவாயாகங்கிற துஆவை கண்ணீரோடு கண்களில் முன்வைக்கிறோம். பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறதா? பெண்ணோட கண்ணியம் பாதுகாக்கப்படுகிறதா? பெண்களுக்குரிய உரிமைகள் அவர்களிடத்தில் கொடுக்கப்படுகிறதா? நாம் இந்த கேள்விகளை இங்கிருந்து வழியோடு நினைச்சு பார்க்கும்போது அதற்குரிய தீர்வை அன்றைக்கு 1 லட்சம் பேருக்கு தந்தாங்க. 1 லட்சம் பேருக்கு தந்துட்டு எல்லாம் நீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எடுத்து சொல்லுங்க. சுப்ஹானல்லாஹ். அவர்கள் இருந்து 1,24,000 ஒளி விழாக்களை உருவாக்கிட்டு வாழ்நாளினுடைய கடைசி பேருடைய நாம் இருந்து வைராக்கியத்தை எடுப்போம். பெண் விடுதலைக்காக உள்ள என்ன சொன்னாங்களோ பெண் விடுதலை அதை ஏற்றி வைக்கணும். பெண் விடுதலை ஒரு பக்கம் பேசிட்டு ஒரு பக்கம் அடிமைப்படுத்துறதாக வைத்துக்கொண்டு செருப்புகளோட வயிற்றில் எட்டி மிதித்து போட்டு கெட்ட வார்த்தைகளை பேசிக்கொண்டு அடித்து
அடிச்சு போட்டு மிதித்து கொண்டு எல்லாம் எத்தனை தலாக் வேணாலும் கொடுக்கலாம், எத்தனை குலா வேணாலும் கொடுக்கலாம், வாங்கிக்கலாம். வாடிதமாக கொடுக்கப்பட்ட இந்த கண்ணியமிக்க அற்புறையை நாம் வாழ்வில் பாதுகாத்தால் இறைவன் மறுமையில் சிறந்த அற்புறையை தருவான். பெண்களை பாதுகாப்புக்காக அதிகமாக பிராணிகள் உள்ளங்களில் ஒழுங்குபடுத்தி தருவாயாக. மேலான அருமையில் வாய்ப்பு வழங்குவாயாக.